பார்த்த வரைக்கும் தமிழ் மூவிஸ் கொஞ்சம் அப்கிரேட் ஆன மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து நிறைய காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு. வலிமை படம், அப்புறம் காப்பான் அந்த படம் மாதிரிலாம் காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு. மற்றபடி விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுது. சயின்டிஃபிக் மூவி எனக்கு பர்சனலாக பிடிக்கும், அதனால நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு ஒன்றும் பொம்மை மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. ட்ரைலர் வந்து கான்செப்ட் அதெல்லாம் அதுக்கு பதிலாக அந்த விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சும்மா அந்த கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லி சில ட்ரைலர்ஸ் என்ன பண்ணால் மொக்க பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ட்ரைலரில் பார்த்த வரைக்கும் கிராஃபிக்ஸ் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. கதை வந்து கொஞ்சம் நிறையா சீன்ஸ் வந்து காப்பி கேட் சீன்ஸ் மாதிரி இருந்துச்சு நிறைய. பட்டு படம் பார்க்கும்போது தான் தெரியும் எப்படின்னு. பட் ட்ரைலரை வச்சு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. பட்டு கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு நல்லா பக்காவாக இருக்குன்ற மாதிரி தோணுது. முன்னைக்கு இப்போ கொஞ்சம் அப்டேட்டாக இருக்குது. பட் அவங்க ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வேர்ல்டு அப்கிரேட் ஆகிக்கிட்டே போகும்போது நம்மளும் அப்கிரேட் ஆகி தானே ஆகணும். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போக முடியாது இப்போன்னு சொல்ல முடியாது ப்ரோ. பார்ப்போம், ரிவ்யூ பார்த்துட்டு தான் சொல்லணும். ஏன்னா ட்ரைலரில் ஹைப் ஆகிற மாதிரிலாம் இல்லை எதுவும் அந்த அளவுக்கு. ஓரளவுக்கு ஓகே, கிராஃபிக்ஸ்லேருந்து எல்லாம். சிவகார்த்திகேயன் படம்னால காமெடி இருக்கும்னு நினைக்கிறேன். நானா காசு இல்லையே, காசு இருந்தால் தானே பார்க்க முடியும். ட்ரெயிலர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் என்ன, நல்லா தான் இருந்துச்சு. பேச்சுலர் பார்ப்பாங்க அதிகமாக. ஃபேமிலி ஆடியன்ஸ் வைக்காம அது செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப இது அடிக்ட் ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். விஷுவல்ஸ்லாம் ஓகே தான் ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எப்படி சொல்ல தேவையில்ல, நல்லா தான் பண்ணுறாப்புல. அவரே நம்ம சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கும். இப்போ விஎஃப்சி வந்து நல்லா சூப்பராக இருக்குது, அதெல்லாம் குறை இல்லை, நல்லா சூப்பர் பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது ஹாலிவுட் அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. நம்ம அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கல. நம்ம எப்பயுமே நார்மலாக பார்க்குற மாதிரி தான். கேப்டன் மில்லர் அதிகபட்சம் கேப்டன் மில்லர் தான் அடிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எதாக இருந்தாலும். கேப்டன் மில்லர் தான் அதிகபட்சம் பார்த்துட்டு இருக்காங்க. தனுஷ் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பார்ப்போம். சிவகார்த்திகேயன் பார்க்கலாம் என்னன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு திறந்தாலும் பார்ப்போம். கேப்டன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பார்ப்போம். ட்ரெயிலர் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ, பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஏலியன்லாம் வந்திருக்கனால குழந்தைங்க கூட பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொம்மை மர மாதிரி இருக்கு. அதில் கிராஃபிக்ஸ் ஓகே தான் ப்ரோ, ஆனால் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இல்லை. ஆனால் இன்ட்ரெஸ்டாக இருக்குது தான் ப்ரோ. படம் பார்த்தா ப்ரோ சொல்ல முடியும். அது ஓகே. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேறு, அதனால கூட பார்க்கலாம். பார்த்து தான் ப்ரோ சொல்ல முடியும் எதுனால. ஃபஸ்ட்டு அயலான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன்னு தெரியல. கேப்டன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அயலான் பார்ப்பேன். ட்ரெயிலர் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. கிராஃபிக்ஸ் கூட ஓகேயா இருந்துச்சு. அதான் எல்லா படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் விஷுவல்லாம் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ.